வணக்கங்க. இந்த மாதிரி வீடுகளை பார்க்கும்போதெல்லாம் நாமளும் நம்ம கனவுல இருக்கிற வீட்டை இந்த மாதிரி நிஜ வீடு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம வீடு கட்டுறதுக்கு எல்லா வகையிலும் தயாராகிடுவோம். குறிப்பாக வந்து இடம் நம்மகிட்ட இருக்குங்க, பணம் 4 காசு சம்பாதிச்சு வச்சுருப்போம். சரி, வீடு கட்டுறதுக்கு என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா திட்டமிடுதல் முக்கியம். 2 விஷயத்தில் திட்டமிடுதல் முக்கியம். பணம், வீடு கட்டுறதுக்கான முழு பணத்தை தயார் பண்ணியிருக்கணும். அல்லது சிலர் வந்து நம்ம லோன் போட்டு வீடு கட்டுவோம். அது 2 வகையிலுமே நம்ம முழுமையாக தயாராகிடணும். சரி, லோனுக்கு தயார் பண்ணிட்டோம், அல்லது வீடு எவ்வளோ பட்ஜெட்டோ, அது 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 கோடியாக இருந்தாலும் சரி, முழுமையாக நம்மகிட்ட பணம் இருக்குது, வீடு கட்ட போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க. மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். செங்கல்ல ஆரம்பிச்சுங்க, நாம் பெல்ட் கார்டில் கொடுக்கக்கூடிய கம்பி எத்தனை எம்எம் கொடுக்குறோம், என்ன கம்பெனியில் எடுக்க போகிறோம், செங்கல் எங்கே வாங்க போகிறோம், செங்கலோட தரம் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், பி சாண்ட் எம் சாண்ட் யூஸ் பண்ண போகிறோமா, மணல் யூஸ் பண்ண போகிறோமா, வீட்டுக்கு எவ்வளோ ஹைட்டு, 10 கொடுக்குறோமா, 10 கொடுக்குறோமா, 11 கொடுக்க போகிறோமா, எத்தனை பெட்ரூம் கொடுக்க போகிறோம், ஒவ்வொரு பெட்ரூமும் என்னென்ன அளவுகள் வருது, ஒரு தளத்தில் வீடு கட்ட போகிறோமா, 2 தளத்தில் வீடு கட்ட போகிறோமா, இந்த மாதிரி நிறையா தகவலை நம்ம சேகரித்து கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணிட்டு தான் வீடு கட்டுறக்க ஆரம்பிக்கணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவில் இன்ஜினியராக நான் சொல்கிறேன். வீடு கட்டுறவங்க நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, பணம் இருக்குதா, மெட்டீரியல் செலக்ட் பண்ணிட்டீங்களா, ஓகே என்ன மெட்டீரியல், எப்படி பட்ஜெட் அப்படின்னு கேட்க போகிறோம். ஒரு வீடு கட்டுறதுல மெட்டீரியலில் நம்ம சமரசம் பண்ணிக்கவே வேண்டியது இல்லைங்க. எதனால் அப்படின்னா, வீடுங்கிறது தலைமுறைக்கு ஒரு மட்டும் கட்டுறோம். அதில் மெட்டீரியல் நல்ல தரமான மெட்டீரியல் போட்டு கொஞ்சம் காசு முன்ன பின்ன ஆனாலும் கட்டிட்டா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தி. அதே மாதிரி அளவுகள் எல்லாம், வீட்டோட அளவுகள், அறைகளோட அளவுகள், ஜன்னலோட அளவுகள்லாம் நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது தான் நம்ம கனவு இல்லை நிஜமல்லமாகுது. சரி, இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனல் இருக்கு. ஒரு 500-550 வீடுகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீடுகளுமே ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 50-60 வீடு, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 10-20 வீடு, அல்ல 10-20 வீடு பதிவு பண்ணியிருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அளவுகளை ஜன்னல் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா வீடுகளை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கனவு இல்லத்தை நிஜம் இல்லாமல் முடியும். அதனால நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா வீடுகளையும் போய் பாருங்கள். இப்போ யூடியூப்பில் பார்க்கும்போதெல்லாம் மற்ற வீடுகளை நம்ம தனியாக பார்க்கலாம். வீட்டு வீடியோங்கிறது, அதாவது வீடு கட்ட போகிறோம், வீடுகளை பார்க்குறோம் அப்படின்னாக்கா குடும்பத்தோடு வந்து பார்க்கும்போது தான் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குது. அதனால் குடும்பத்தோடு உட்காந்து நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனல் இருக்கிற வீடுகளை எல்லாம் பார்த்துட்டு உங்கள் கனவு இல்லத்தை நிஜமல்லமாக்க தொடர்ந்து கட்டுமான சம்மந்தப்பட்ட தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.